ஹாய் சில்ட்ரன்ஸ். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். கதை பேர் என்ன? மனோதைரியம். அதாவது இந்த கதை நான் எழுதுனது. இது நெமலிக்கா என்ற இதில் வந்தது. அப்போ கதை கொல்லாமா? ஒரு காட்டுக்குள்ள ரெண்டு மான். அது ரெண்டும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தது. ரெண்டுமே புல்லு பேஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சிங்கம் சத்தம் வந்தது. உடனே ஒரு மான் சொல்லிச்சு, ஐயோ சிங்கம் வருது, உனக்கு கிழக்கு பக்கம் போகலானாமா அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா அறிவுள்ள மான் சொல்லிச்சு, மான், நீ அந்த சத்தம் கிழக்கு பக்கம்தான் வந்தது, நம்ம மேற்கு பக்கம் போகலாம்னு சொல்லிட்டு ரெண்டுமே ஓடிச்சு. ரெண்டுமே வேகமா போய் ஒரு ஆசிரமத்துல நின்றுச்சு. அங்க சுவாமிஜி பார்த்து ஒரு மான் கேட்டுடுச்சு, சுவாமிஜி, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, அடிக்கடி சிங்கம் வருது, என்னை சிங்கமா மாத்தி விடுன்னு சொல்லிட்டு. உடனே சுவாமிஜி என்ன பண்ணாரு, கிட்ட இருக்கிற மந்திர தண்டத்தை எடுத்து அப்படின்னு சொன்னோம்னா சிங்கமா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மானிடம் பார்த்தாரு சாமிஜி. சுவாமிஜி, எனக்கு மனபலம் இருந்தா போதும் சுவாமிஜி, அது மட்டும் கொடுங்க சுவாமிஜின்னு சொல்லிட்டாப்ல. சரின்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த சிங்கம் இந்த மானை ரெண்டு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே இருந்தது. ரெண்டுமே ஒரு நாள் புல்லு பேஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு சிங்கம் வந்தது. சிங்கம், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? பக்கத்துல அவ்வளவு பெரிய மானு வச்சுக்கிட்டு, ஒரு அருமையான மானு வச்சுக்கிட்டு நீ புல்லு மேறியா? முதல்ல அந்த மானு சாப்பிட்டு அப்புறம் ஒன்று பார்க்குறேன்னு சொல்லிட்டு மானு மேலே பாஞ்சது. ஆனால் இந்த மானுக்குள்ள மனோதைரியம் இருக்கு, எந்த விதமான பயம் கிடையாது. அந்த சிங்கத்தோட ஃபைட் பண்ணிருக்கு. தன்னுடைய கொம்பு இருக்கு இல்லையா, அதில் சிங்கத்தை குத்த ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரம் கழிச்சு சிங்கமால முடியல, அதனால நிறைய அடி வாங்கிடுச்சு. சிங்கம் ஓடி போயிடுச்சு காட்டுக்குள்ள. அப்போதான் இந்த சிங்கமா மாறின மான் என்ன நினைச்சது, அடடா, மனோதைரியம் இருந்தா வேற எதுவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு திரும்பி சாமி கிட்ட போய், சுவாமி, என்னை மானாவே மாத்திட்டு எனக்கு அந்த மானு கொடுத்த மனோதைரியம் எனக்கே கொடுங்க அப்படின்னு சொல்லிச்சு. சுவாமி சிரிச்சுக்கிட்டு திரும்பி சொன்ன உடனே அது மானா மாறிடுச்சு. பார்த்தீங்களா சில்ட்ரன்ஸ், நீங்களும் எப்பவுமே பயப்படக்கூடாது, மனோதைரியம் இருக்கணும். அது இருந்தா போதும். இப்போ சில நேரத்தில் எக்ஸாம்ஸ் எழுதும்போது, ஐயோ கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக வந்துருக்குன்னு நீங்கள் பயப்படுறீங்க. பயப்பட வேணாம். மனோதைரியத்தோட அறிவை உபயோகப்படுத்தி ஏதாவது ஒன்று எழுதுங்க, கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. இதுதான்டா கதை. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சதுன்னா மற்றவங்களுக்கு சொல்லுங்க. இல்லைன்னா நான் உங்கள் நேரம் வீணாக்குனதுக்கு நான் உங்களுக்கு சாரி சொல்கிறேன். ஓகே.